கடலூர் அருகே சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ரசாயன நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிப்காட் பகுதியில் ரசாயன ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதில் துணிகளுக்கு சாயம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அங்கு 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பாய்லர் இன்று அதிகாலை திடீரென வெடித்து சிதறியது. இதனால் பாய்லரில் இருந்த ரசாயன நீர் ஒட்டுமொத்தமாக வெளியேறி ஆறு போல ஓடியது. மேலும் சிப்காட் அருகே உள்ள குடிகாடு என்ற பகுதியில் உள்ள வீடுகளிலும் ரசாயன நீர் புகுந்தது. திடீர்னு ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா அந்த டேங்க் வெடிச்சு தண்ணி எல்லாமே அந்த ஆசிட் டேங்க், அது சுத்திகரிப்பு டேங்கு, அது நான் திடீர்னு என்ன ஆச்சுல வெடித்து தண்ணி ஃபுல்லாக ஊருக்கு ஃபுல்லாக இதாகிடுச்சு. அந்த வீட்டிலலாம் தண்ணி ஃபுல்லாக பூந்துடுச்சு. ஊருக்கு ஃபுல்லாகவே நிறைய தண்ணி. ரசாயன நீர் காரணமாக பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டோரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இருக்கிறதா சாவறதா தெரியல. என்னைக்கிறதுனால எங்களுக்கு அழிவு சார். இந்த கம்பெனியால் ஃபுல்லாக கெமிக்கலு. அந்த கெமிக்கல் நாங்கள் எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் இல்லை. நாங்கள் இருக்கிறோம், இருந்து எங்களுக்கு வாழ்நாள எங்களுக்கு நிலவரம் இல்லை. அவ்வளோ பக்கத்தில் இது ஒரு உயிர் சேதம் ஆயிருந்தால் என்ன சார் ஆகுறது? நாங்கள் எரிஞ்சிக்கின்னு வாந்தி எடுத்துன்னு கண்ணுக்குனால எரிஞ்சிக்கின்னு வாமிட்டு எடுத்துன்னு ஓடியாந்தோம் மயக்கத்தோட. வீடுகளுக்குள் புகுந்த நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூர் சிதம்பரம் சாலையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.